வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ஆண்டனி பிரவீன். மேபி டேப்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். குரூப்பில் இருக்கிற எல்லா பெண் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் ஃபஸ்ட் டைமாக வீடியோவில் பார்க்குறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். குரூப்பில் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. காலேஜ் லைஃப்பில் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம், நிறைய ஆசைகள் இருந்திருக்கலாம், அது வாங்கணும் இது வாங்கணும், அந்த மாதிரி மேபி ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஆக முடியாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போது 47 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் எல்லாம் என்ன விரும்புனீங்களோ அதை இப்போ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இந்த குரூப்பை நல்ல ஒரு தளமாக யூஸ் பண்ணுங்கள். கூட இருக்கிறது எல்லாருமே உங்களோட படித்தவங்க தான். நல்லா பேசுங்க, மனசில் இருக்கிறத பேசுங்க, ரிவ்யூஸ் கொடுங்க, ஏதாவது யூடியூப் ஏதாவது பண்ணுங்கள். ஸோ விரும்பினதை பண்ணுங்கள். ஸோ இந்த மகளிர் தினத்தில் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுங்க, ரைட்? ஸோ அது உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு லைஃப் ஒரு ஹாப்பியாக போகும், ரைட்? குழந்தைகள் எல்லாம் அந்த மாதிரி பல ஜேர்னிஸை நம்ம தாண்டி வந்துட்டுருக்கிறோம். பட் நமக்காக சில நேரங்களை வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், ரைட்? அடுத்தது பசங்களுக்கு எல்லாருக்குமே தான், வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு மகளிர் தினத்தில் நம்மளுடைய பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி வளர்க்கணும் அப்படின்னா, ஒரு பெண் நம்மளோட கூட இருக்கிறாங்க அப்படின்னா, அது ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், பஸ்ஸில் ட்ராவல் ஆகட்டும், ஆட்டோவில் போகும்போதாகட்டும், எனிவே, ரைட்? ஆஃபீஸ் எங்கேனாலும் கூட ஒரு பெண் இருந்தால் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுக்காமல், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நம்ம பசங்களுக்கு நம்ம இப்போவே சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா, அந்த என்ன சொல்கிறது, பெண்கள் எல்லாருக்குமே நம்ம ஒரு நல்ல ஒரு என்வரன்மெண்ட்டை இந்த சூழ்நிலையில் கொடுக்க முடியும். அதை நான் நல்லா நம்புகிறேன். ஸோ அதுக்காக நான் ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல வரல. பட்டு எங்கே எப்படி இருக்கணுங்கிற இது இருக்குது. ஸோ அது பெண்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். ஸோ இந்த மகளிர் தினத்தில் பசங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி வளங்க. அந்த நம்மளுடைய பசங்களுக்கு இப்படி இருந்தால் பெட்டர் என்வரன்மெண்ட் இருக்கும். நம்ம தான் என்ன தான் பெண்கள் பாரதி அப்படின்னு என்ன தான் பேசினோம் அப்படின்னாலும் சில நேரங்களில் ஆண்களுடைய பாதுகாப்பு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக உணர்வாங்க. அது நம்ம பசங்களுக்கு சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா they will happy. So thank you. Happy Women's Day.